ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அழகாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. எலியாவின் தேவனே அவரின் விடும் நேரமே. எலியாவின் தேவனே அவரின் விடும் நேரமே. அசைவாடும் அழகாக்கும் எங்கள் அக்கினி ஜாலையே. சொல்லலாம். அசைவாடும் அழகாக்கும் அக்கினி ஜாலையே. ஆண்டவரே உங்களுடைய பேசும் இடைபெறும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த தினத்தில் சின்ன சம்பவத்தின் விதமாக இரவெல்லாம் தூங்கல, 2 மணி ஆயிடுச்சு. வாசிக்க கிடையாதுன்னா கர்த்தருடைய உன்னத பாட்டிலிருந்து ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதில் உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். உன்னத பாட்டில் நீங்கள் வாசித்தாலும் ஒரு கவிதை நடையில் எழுதப்பட்ட புத்தகமாக உன்னத பாட்டு இருக்கிறது. நான் வாலிபனாக இருக்கும்போது இந்த உன்னத பாட்டை கவிதையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்னோட லவ்வருக்காக இல்லை, தேவன் என்னுடைய மனவாளனாக இருப்பதற்கு நோட்டில் எல்லாம் இந்த வசனத்தை வார்த்தையை எழுதுறது ஒரு பாட்டு, எழுதி ஒரு பாட்டுன்னு சொல்லி ஒரு நோட்டே வச்சுருந்தாங்க. அந்த நாட்களில் உன்னத பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகமாக அந்த நாட்கள் இருந்துச்சு. உன்னத பாட்டை வாசிக்கும் போது மணவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளை எடுத்துக்கலாம், அல்லேலூயா, திருச்சபையை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையிலேருந்து நமக்கு ஒரு 3 சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை பலப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் சின்ன உபவாச நாட்களில் தொடர்ந்து நாம் ஜெபிச்சுட்டே இருக்கோம். பாருங்க, தொண்டை எனக்கு போச்சு, நிறையா சத்தம் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில். ஏன்னா எனக்கு பலன் வேணும். இன்னும் ஒரு வருஷத்தை அடுத்த வருஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும், ஊழியத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கணும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக நிறையா சம்பவம் நடந்தாலும் கர்த்தர் இந்த ஊழியத்தில் வெற்றியை தரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கணும். வளர்ச்சி வந்துட்டு இருக்கு, வளர்ச்சிக்கு தடையான விஷயங்கள் எதுவும் நடந்துடக்கூடாது, அதில் கவனமாக நான் இருக்கேன். அதனால் ஆண்டவர் பலப்படுத்த முடியாத இந்த உன்னத பாட்டில் வாசிக்கும் போது மணவாட்டியே, மணவாளனே, என் புறாவே, என் ரூபவதியே, என் பிரியமே, என் புறாக்களை உடையவே, அப்படிலாம் இன்னொரு வார்த்தை கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ சொல்லும்போது இதெல்லாம் கொஞ்சம் நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தையாக இருந்துச்சு. கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட ஒரு நல்ல வார்த்தையினால நம்ம பலப்படுத்த போகிறார். 3 காரியத்தை பார்க்க போகிறோம். முதலாவது 3 காரியத்தை சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டா இல்லை ஓனா சொல்லிட்டா? ஓனா சொன்னதான் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமென். அதனால உன்னத பாட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. உன்னத பாட்டு அப்படின்னா கவிதை தான். வேற அன்பு, வர்ணனை, கர்த்தரை மகிமைப்படுத்துவது எல்லாம் இருக்கு. சில நேரம் நான் பைபிளில் நிறைய வசனம் தேடுவோம் இல்லை, ஆசீர்வாதமான வசனத்தை மட்டும் தேடுவோம். கண்டிஷனான வார்த்தை நமக்கு அவ்வளோ நம்ம விரும்ப மாட்டோம். அதனால் ஆண்டவர் நம்மளை ஒரு வர்ணிப்போடு சொல்ல போகிறாரு, அதை நம்ம கவனிக்க போகிறோம். போன வாரம் என்ன செய்தி கேட்டீங்க? தோத்திரம் 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 அம்மை ஏதோ கேட்டோம். கரத்தில் எழுதினாலே நான் உங்களை மூடுவேன், கர்த்தருடைய கிருபை, அப்புறம் பரிபூரணம், பலன் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை நம்மளுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? ஆமாம்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனமாக கவனித்து செயல்படணும். வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரப்போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சட்டத்தை முக்கியமாக இருக்கணும் அப்படின்றது நிறையா நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது அது கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த காரியத்தை செய் அப்படின்னா செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது. அப்போ மாம்சீக வார்த்தைகள் வேற, ஆனால் கர்த்தருடைய வசனத்தை சிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துக்காக காத்திருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும் அப்படின்றத அவங்க வயிறாக. எஸ்ராவை பார்க்கும் பொழுது அவன் வேதத்தில் பிரியமாக இருந்து அந்த வசனத்தை தன் இருதயத்தில் பதித்து வைத்து இதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற வேத வார்த்தையாக இருக்குது. சரி, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 1:4 எல்லாம் எடுத்து வாசிங்க. உன்னத பாட்டு 1:4 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நல்ல ஒரு அழகான வசனம். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இப்போ நான் படிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்னை இழுத்து கொள்ளும், அந்த அந்த அழுத்தத்தை பாருங்க. என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சரி, ஓகே. இப்போ முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்ன அவன் வேண்டான், என்னை இழுத்து கொள்ளும் உமக்கு பின்னாக ஓடி வருவோம். இப்போ அலெக்ஸ் இருக்க கை இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் இழுத்து எங்கே வந்துட்டேன், கை தட்டு முடியுங்களா? இப்போ அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, இப்போ எந்த இடத்துக்கு வந்தாச்சு? அல்லேலூயா. சொல்றேன், நீங்களும் நானும் ஒரு ஒரு வெறுமையான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கலாம், கவலையான சூழ்நிலையில் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஏதோ எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது. அவர் உங்களை இழுத்து கொண்டு, சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளுங்க, நாங்க உமக்கு பின்னாக ஓடி வரும். அப்ப அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நம்ம இழுக்கும் பொழுது அந்த ஜபத்துக்கு பதில் தந்துட்டார்னா, வேண்டுகிற அந்த ஜபத்துக்கு பதில் தந்துட்டார்னா, ஆண்டவர் நம்மளை இழுத்து அவர் பின்பாக அவர் பக்கத்துல ஓடி வர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை குறித்து நம்ம தியானிச்சு பார்க்கும் பொழுது இது எந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்துது அப்படின்னா, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா நெருக்கம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நெருக்கம். அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொடுக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? அவரோடு கூட இணைந்து டிராவல் பண்ண போறீங்க. சொல்லுங்க. ஒரு ஏரோப்ளேன்ல, ஒரு ஹெலிகாப்டர், சரி, ஒரு ஏரோப்ளேன்ல நீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க, சரிங்களா? இங்கிருந்து சென்னைக்கு போறதுக்கு இல்லை சிங்கப்பூர் போறதுக்கு எடுக்கிறீங்க. உங்க பக்கத்துல ரஜினிகாந்தோ இல்ல உதயநிதி ஸ்டாலினும் சிஎம் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி இருக்குங்க? நம்ம கைவிலியம் டேவிட் பாஸ்டர் வந்து ஒரு நாள் ஏரோப்ளேனில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் மணிவண்ணன் உட்காந்துருந்தாராம். யாரு? மணிவண்ணன். இது பார்த்தபோது ஒரு மாதிரி அவர் இருந்தாராம். அவர் கொஞ்சம் ஆண்டவர் விரோதமாக பேசுகிறவர் தான். அப்போ இவர் அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிறாரு. ஐயா, உங்களை எனக்கு தெரியும், உங்களை பார்த்துருக்கேன், நான் ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறார். அவரு ஒரு வேத வசனத்தை சொல்லியிருக்காரு. யாரு? மணிவண்ணன் சொல்லியிருக்கிறார். அப்போ பாஸ்டர் தான் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு, ஐயா உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு. சரியா சொல்லிட்டு அவர் ரொம்ப தாழ்மையாக கை இதயத்தில் வச்சுக்கிட்டாரு. இவர் ஜெபம் பண்ணிட்டு அதை எடுத்துட்டார். இது அவர் பதிவு பண்ண ஒரு விஷயம். இப்போ ஒரு பிரபலமான ஒரு நபரோ இல்லை பிரபலமான ஒரு மனுஷனோ நம்ம பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கும்போது கைகால் ஓடாது, நம்மளுக்குள்ள பெருமை வந்துடும். பெருமை வர்றதை விட சந்தோஷம் வந்துடும். ஊர் பூரா சொல்லிடுவோம், என் பக்கத்தில் யார் உட்காந்தா, என் பக்கத்தில் யார் நின்னா,
அவர் என் தோள் மேல கை போட்டார், அவர் என் பக்கத்துல வந்து நின்னார், அவர் என் கூட பேசினாரு, அவர் இருக்கிறாரு, நான் பார்த்துப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். ஆனா இன்னைக்கு அவங்கள காட்டிலும் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. நான் உன்னை இன்னைக்கு இழுத்துக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இழுத்துட்டா நீங்க கஷ்டப்பட்ட அந்த இடம் வெற்றிடமாக்கப்படும். அல்லேலூயா. அப்படி சமத்துக்குள்ளாக இழுக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் நன்மையால் நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு வசனம், காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா என்ன நிரப்பப்படுங்க? வாய்க்கால். அது எப்படிங்க யோசித்து பாருங்க. காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா யாரு எது நிரப்புதா? அப்ப எந்த இடத்துல இருந்து தண்ணி வந்திருக்கும்? எங்கிருந்து தண்ணி வந்திருக்கும்? ஜீவ தண்ணீர். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு வானத்துல இருந்து தண்ணி எப்படி எண்ணெய்க்கோர் தண்ணி பூமியிலிருந்து வந்துச்சோ, கர்த்தர் அதை நிரப்புவதற்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருப்பார். ஹல்லேலூயா. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய வெற்றிடம் நிரப்பப்படுவதற்கு நீங்க இப்ப இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் உங்களை எழும்பி அடுத்த ஸ்தானத்துக்குள்ள உங்களை உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான உறவு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு நாள் நான் வந்து ஒரு ஸ்டேஜில் நான் உட்காந்துருக்கும் போது மோகன் சிலாசரஸ் இருந்தார். அந்த ஸ்டேஜில் பெரிய கூட்டம் புதுக்கோட்டையில் தான் நடந்துச்சு. அந்த ஸ்டேஜில் பின்னாடி நானும் நிற்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த மனுஷன் பக்கத்துல எல்லாம் நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காரு, என் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு எண்ணம். கடைசியில் பார்த்தா அவர் பக்கத்தில் நின்று தலையில கை வச்சு ப்ரேயர் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு பெரிய தேவ ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது மிகுந்த ஒரு சந்தோஷம். அந்த பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு, இன்னைக்கு நீங்கள் யூடியூப் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருமையான பாட்பாடல் ஆராதிக்க வந்தோம் ஆல்வின் தாமஸ், அவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவர் பக்கத்தில் நின்று ப்ரேயர் பண்ணுற ஒரு வீடியோ இருக்கும். அல்லேலூயா. அது இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ உலக மனிதன் நம்ம பக்கத்தில் நிற்கும் போது, ஆண்டுடைய ஊழியக்காரர் நிற்கும் போது எவ்வளோ சந்தோஷமோ, அதை விட நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு பெரியவரா, நல்லவரா, கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறார். நான் பதிவு பண்றேன், என்ன சொல்லணும்னா, கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. உங்களை கர்த்தர் இழுத்து கொண்டு அவர் பின்பாக ஓடி வருவதற்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அறைக்குள் அழைத்து கொண்டு வந்து அன்பிலே களிப்பூர்ந்து திராட்சரசத்தை பார்க்கலும் அந்த நேசத்தை, அந்த பாசத்தை, அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும். சரி, இந்த நெருங்கின உறவு என்ன உறவு நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. அதுலேயும் வசனம் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 6ஆம் வசனம். சரி. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க. இதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை நான் தேடி பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். அல்லேலூயா. நீங்க ஒரு யோசனையில் இருப்பீங்க, அவர் இடது கை தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கரத்தினாலே தாங்குகிறார். நீங்க ஒரு பிளான்ல இருப்பீங்க. ஆனா இந்த பிளானை இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லி பார்க்கலாம். ஹலோ, இருக்கீங்களா? எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட நெருக்கம்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்ப மெர்சியோட குழந்தைய நான் வந்து பிரதிஷ்டை பண்ண வாங்கினேன். என் இடது கை எங்க இருந்துச்சு? என் வலது கை எங்க இருந்துச்சு? இதுதான் அந்த வசனம். ஹலோ, இருக்கீங்களா? அவர் இடது கை வலது கை, அப்பனா அவருடைய மடியில குழந்தையா உட்கார வச்சு இல்ல 10 எனக்கு. ஹல்லேலூயா. அந்த நெருக்கமான உறவு என்னன்னா, ஒரு தாயின் உறவு, ஒரு தந்தையின் உறவு. ஹல்லேலூயா. அவர் இழுத்துக்கொண்டு பக்கத்துல கொண்டு வராருன்னா அந்த நெருக்கம் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமா இருக்கு. அவருடைய இடது கையை தலையில வச்சு வலது கரத்தினால், இப்ப கலையில வச்சாச்சு,
குழந்தையோட வலது கை, இடது கை கீழே இருக்கு, வலது கை மேலே இருக்கு. எல்லாருமா ஆட்டம், எனக்கு என்ன வேணும், எப்படி இருக்க, கொஞ்சம் கொஞ்சம் மாட்டேன். குழந்தை கேள்வி என்ன இப்படி இருக்கு அழுக ஆரம்பிச்சு. குழந்தைய வாங்கி கையில் வச்சுட்டு யோசிச்சு பாருங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நெருக்கம், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம்னா, அவர் தாயை போல தந்தையை போல. ஹல்லேலூயா, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பாருங்க. எப்பவும் அவர் இடது கையை உங்க பேலன்ஸ் பண்ணி இந்த தலை கீழே விழுகாம காப்பாற்றணும். ஆமென். அவர் வலது கை உங்களை தட்டி கொடுத்துட்டு, கவலைப்படாத மகளே, கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்துறேன், உனக்கு தெரிஞ்சு உனக்கு என்ன வேணும் நான் செய்யறேன். ஹல்லேலூயா. சில குழந்தைகளை இந்த பால் குட்டி சும்மா வச்சிருப்பாங்க, தேன் வச்சு வச்சிருப்பாங்க. அது வாயில் டப்புன்னு எடுத்துட்டு மாடி வாய். அது மாதிரி ஆண்டவர் சில நேரங்களில் நம்மளுக்கு கண்மலையின் தேடினால் சொல்ல மாட்டீங்களா? கண்மலையின் தேடினால் திருப்தி ஆக்குகிற வானத்து மன்னாவால் உன்னை நான் போஷிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கேதுரு போல உன்னை லீபனோனை போல எப்படி பண்றேன், உன்னை வளர செய்கிறேன். இதெல்லாம் ஒரு தகப்பன் தாய் நம்ம கிட்ட சொல்றது போல ஆண்டவர் பாருங்க. இன்னொரு வசனத்தையும் மனுஷன் உள்ள திணிக்கிறாரு. என்னன்னா, தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தகப்பன் தாய் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தகப்பன் இருந்தும் தாய் இல்லாமல் இருக்கலாம், இல்லை 2 பேர் இருந்தும் சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து நான் உனக்கு தாயாக தகப்பனாக, உனக்கு என்ன பிரச்சனையோ அதை நான் உன் வாழ்க்கையில தீர்த்து வைக்க உனக்காக நான் இருக்கிற மகளே, இருக்கிற மகளே, இருக்கிற மகளே, இருக்கிற. ஹல்லேலூயா. உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். உன் வேதனைகளை அவர் பார்க்கிறார், உன் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். சொல்லுங்க, அவன் நல்லவர். பாருங்க, அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவன் நல்லவர், சர்வ வல்லவர். நம் வேதனைகளை அவர் பார்க்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிறார், நம் கவலைகள் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப நெருக்கமா நான் போயிட்டு ஆண்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் ரொம்ப நெருக்கம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு பாட்டை பாடிக்கிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கதறி கதறி அழுகிறேன், கதறி கதறி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்னை தேற்றுறது, அவர் வர்றது, அவர் விசாரிக்கிறது, அவர் பிளஸ் பண்ணுறதுலாம் நல்லா தெரியுது. ஹல்லேலூயா. அப்போ என்கிட்ட என் பக்கத்தில் யாரும் இல்லை, ஆனால் ஆண்டோடைய வலது கரம் இடது கையை தலைக்கு கீழே வந்துச்சு. வலது கரத்தினால் அவரை நான் ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த அன்பை, இந்த பெரிதான கிருபையை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கும் தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தரோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு நெருக்கம். அது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அப்படின்னா, ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா டிஎல் மூடி என்று சொல்லக்கூடியவர் கர்த்தருக்காக வைராக்கியம் என்கிறார். அதே போல போலிகாப்ஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர், அவர் ஜீசஸை குறித்து, இயேசுவை குறித்து பல தேசங்களில் நாடுகளில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ரோமர்கள் அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு ஒரு பெரிய கிரவுண்டில் மாட்டுத்தோல் இருக்குல்ல, அதை நல்லா போத்தி அவரை வெயிலில் போட்டாங்க. நீ இயேசுவை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, இயேசுவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தோலை சுற்றி போட்டாங்க வெயில். இந்த வெயில் அதிகமாக அந்த தோல் என்ன பண்ணுமா, சுருங்கி இறுக ஆரம்பிக்குமா. அப்படி இறுக இவருடைய அந்த உடம்பெல்லாம் நசுக்கப்பட்டு எலும்பெல்லாம் உடைக்கப்படுற நிலைமை ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தரை அவர் என்ன செய்யலை, விடலை. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு தாயாக தந்தையாக
இந்நாள் வரைக்கும் நீ நடத்தி வந்திருக்கிறாரு. அவரோடு கூட நான் நெருங்கி போயிட்டேன். இப்போ நீங்கள் என்ன நெருக்குறீங்க, இன்னும் ஆண்டோட நான் நெருங்கி போவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த மனுஷன் அந்த நேரத்தில் சொல்கிற அந்த வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு ஊழியக்காரரு ஸ்கூல் பையனாக படிக்கும்போது ஒரு ஒரு பொருட்காட்சிக்கு போனார். ஒரு வீடு பொருட்காட்சி, ஒரு வீடு அப்படியே பொருட்காட்சி வச்சுருக்காங்க, ஒரு ஊழியக்காரருடைய வீடு. இவர் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு 100 பிள்ளைங்க போயிருக்காங்க அந்த வீடை சுற்றி பார்க்குறதுக்கு. எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற அவருடைய பிரம்மாண்டமான ப்ரைஸ், அந்த காரியங்கள் எல்லாம், அந்த வீடெல்லாம் அழகெல்லாம் பார்த்துட்டு வராங்க. கடைசியில் எல்லா பிள்ளைங்களும் அந்த டூருக்கு போன பிள்ளைங்களாம் எண்ணி பார்க்குறாங்க. 99 பிள்ளைங்க தான் இருக்காங்க. ஒரு பையனை காணும். எங்கடா அப்படின்னு தேடும் பொழுது ஓடி போய் பார்க்குறாங்க. ஒரு அறையில் 2 முட்டிக்கால் இருந்துச்சான். 2 முட்டிக்கால் போட்ட இடத்துல குழி இருந்துச்சான். முட்டிக்கால் போட்ட இடத்துல யாருன்னா ஜான் வெஸ்லி, தெரியுமா? அவருடைய ஜெப அறைக்குள்ள அவர் அனுதினமும் ஆண்டோட ஜெபம் பண்ணி அந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆண்டரோட ஒரு மனுஷன் நெருங்கிய உறவு எப்படின்னு பாருங்க. முழங்கால் படிட்டு அந்த இடத்துல என்ன வந்துருச்சான்? சில பேருக்கு சொல்லுவாங்க, இந்துவா இருக்கும் பொழுது அவங்க நெத்தியில பட்டையடிச்சு என்ன இருக்கும். முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் நெத்தியில முழங்கால் படி போட்டு அந்த நெத்தியில முட்டி அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு தலைமை இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? முழங்காலில் காப்பு காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை உண்மைப்படுத்தினவர் யாருன்னா ஜான் வெஸ்லி. அப்போ கத்தரோடு கூட ஒரு நெருங்கிய டிஜிஎஸ் தினகரன் சொல்லுவார், கிறிஸ்துவோடுக்குள்ள 4 மணி நேரம் பேசுவாங்க ஒரு அறைக்குள்ள. ஜீசஸோடு கூட தினகரன் ஐயா 4 மணி நேரம் முகமுகமாக பேசுவார். அப்போ கத்தரோடு கூட நெருங்கிட்டோம் அப்படின்னா அவருடைய சத்தத்தை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆழமாக கேட்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தவறு செய்ய முடியாது, நம்ம வழியில் எதுவும் தடங்களாக இருக்க முடியாது. கத்தர் நமக்கான வழிகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். ஆமென் சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஜான் வெஸ்லி காலத்தில் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவரை கத்தர் இழுத்து கொண்டு தன் பக்கமாக வச்சதை அவர் புரிந்து கொண்டு, அவருடைய இடது கை தலையீட்டில் இருக்கிறது, வலது கருத்தில் என்னை தாங்கிக் கொடுக்கிறார் என்று கத்தரோடு கூட ஒரு நெருங்கிய உறவில் அவர் இருந்ததுனால அவர் ஜெபித்த அந்த அறைக்குள்ள ஒரு பிரசன்ஸ் இருந்துச்சா. இந்த குட்டி பையன் என்ன பண்றாருன்னா, அந்த முழங்கால் குழியில போய் ஜெபம் பண்றாரு. அவரு தான் பில்லி கிரகம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அவர் தேசத்தவே கலக்கணும். என்னை இது போல மாற்றம் ஆண்டவரையும் ஜெபம் பண்ணார். எனக்கு இப்போ புல்லரிக்குது. ஆமென். அப்படி ஒரு நெருங்கிய உறவை அவரும் வெளிப்படுத்தி, அந்த மாணவனுக்கு அதை வெளிப்படுத்தி, அந்த மாணவனும் இந்திய லெவலில், உலக லெவலில், பெரிய லெவலில் அவர் உயர்ந்திருக்கிறான்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய, இந்த சபையில் இருக்கக்கூடிய திருச்சபை மக்களாக இருக்கிற நீங்கள் கத்தரோடு கூட நெருக்கத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு விசாலமாக கத்தர் பதில் தருகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைத்து கொண்டு ஒரு தாயை போல, தந்தையை போல அவர் தேற்றவாளராக இருக்கிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டோடு கூட இன்னும் பழகுங்க. ஏதோ எழுந்தாலும் என்று இருக்காதீங்க. கடைசி காலம் இயேசுப்பா வரப்போறாரு. உலகத்தை பார்த்துட்டு, அந்தஸ்தை பார்த்துட்டு, உயர்வை பார்த்துட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நித்திய ஜீவனை பெற முடியாது. கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்குது. இன்னும் நடக்கும்னே தெரியாது. அல்லேலூயா. நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன உள்ள பிரச்சனைன்னு தெரியாது. கேன்சர் பேஷண்ட்டுக்கு உள்ள என்ன நடக்குன்னு என்ன செய்யாது, கடைசியில தான் தெரியும். உள்ள எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும். புழுகள் போய் அது டேமேஜ் பண்ணும். ஒரு மாம்பழம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மஞ்சளாக அழகாக இருக்கும். நீங்கள் மாம்பழத்தை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்கும், எப்படா உள்ளே போச்சுன்னே தெரியாது இல்லையா? அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வெளிப்புறமான தோற்றங்களை பார்த்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், அந்த உலகத்தை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தோம்னா சில ஆசீர்வாதம் நம்ம இழந்து போவோம். கத்தரோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக பாக்கியவான்களா இன்றைக்கு கத்தரோடு அழைத்து வருகிறார். அல்லேலூயா. பயப்படுங்க. ஆண்டவரே இன்னும் சொல்லுங்க. ஒரு பாட்டு அழகா இருக்கு. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 2
1:14 வாசிங்க. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூங்கொத்து. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். கண்கள் புறாக்கள். 14 வசனம் வாசிங்க. 2:14. இப்ப நம்ம நெருங்கி வந்துட்டோம். நெருங்கி வந்த நம்மள அவர் இடது கையினாலும் வலது கரத்தினாலும் நம்ம தாங்கி எங்க கொண்டு வச்சிட்டாரு? கண்மலையின் வெடிப்புகள். சத்தமா, கண்மலையின் வெடிப்புகள்ல, கண்மலையில ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? உயர்ந்த இடத்துல கர்த்தர் வைத்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கண்மலைகளின் வெடிப்புகளில், சிகரங்களில், மறைவிடங்களில் தங்குகிற என் புறாவே. அந்த புறா உடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, புறாவோட லைஃப்ல அது எங்க போய் தங்கும் அப்படின்னு அங்க பதிவு பண்றாரு. அது கண்மலையின் வெடிப்புகள்ல இருக்கும் அப்படின்னு, உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கும். ஏன்னா ஆபத்து அப்பதான் உள்ள வராது. பக்கத்துல புறாக்கள் இருந்துச்சுன்னா ஏதாவது கடிச்சிடும், அதை வந்து தீண்டிடும், அதுக்கு பிரச்சனை வந்துடும், ஆபத்து வந்துடும். ஆனா அந்த புறா சேஃபா இருக்கணும்னா பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் இருக்கணும். அது போல என் பிள்ளைய எதுவும் தொடக்கூடாது, என் பிள்ளைகளை எதுவும் ஆட்கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய். இப்ப நீங்க நல்லா கவனிங்க, உயர்ந்த இடம்னா நீங்க மாடி மேலன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? கண்மலைன்னா எங்க ஊட்டி மலை, கொடைக்கானல் மலை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா ஒரு எல்லாத்துக்கும் விட ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு. இப்ப சிஎம்க்கு ஒரு பாதுகாப்பு போட்டாங்க. என்ன பாதுகாப்பு? கருப்பு படை. அதுக்கு என்ன சொல்றது? அப்படி ஒரு பாதுகாப்பு. தகவல் என்னன்னா, மோடியுடைய இப்ப நான் விசுவாசிக்கிறேன், என்ன தொடரணும்னா சொல்லுங்க, ஆண்டவரை தாண்டி தான் தொடரணும். எனக்கு விரோதமா எத்தனை வலை வச்சாலும் அகப்படுறது விரோதி தான். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அல்லேலூயா. ஏன்னா நான் அவர்கிட்ட நெருங்கி போயிட்டேன். என்னை தொடுகிறவன், நீங்க சொல்லுங்க என்னை தொடுங்க. ஏன்னா நீங்க நெருங்கிய உறவுக்குள்ள போயிட்டீங்க. எனக்கு ஸ்பெஷல் போஸ்ட் ஆண்டவர் கொடுத்துட்டார். சேனைகளின் கர்த்தர் சேனையா வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க. சேனையா வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். எலிசா பார்க்கும்போது தனிநபரா அவர் நிற்கிறாரு. அவனுங்கெல்லாம் எதிரிகளாம் வந்துட்டாங்க. பார்க்கும்போது எலிசாவுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு? குதிரை ரதங்கள் எல்லாம் இருந்துச்சு. பயந்து ஓடிட்டாங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உயர்ந்த ஸ்தானன்றது, உயர்ந்த அடைக்கலம், கண்மலை என்பது, கண்மலையின் வெடிப்பு என்பது, அந்த மறைவிடம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய இசட் பாதுகாப்பா. அப்படி அந்த பாதுகாப்பை விட பெருசு. டைரக்டா பாருங்க, வேகமா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த தலைவரோட வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் லைனா நின்று இருப்பாங்க, பல வேலைகள் அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க தலைவர் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? எல்லாம் நின்று. அந்த வண்டி எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகும் நம்ம சொல்ல முடியாது. 100 கிலோமீட்டர் ஸ்போர்ட்ஸில் போகும். அதில் சிஎம் எங்கே இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் எங்கே இருக்காரு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்லா வண்டியும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் எந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. கையசைச்சா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். இந்த வண்டி முன்னாடி போயிட்டே இருக்கும். அங்கே பாதுகாப்பு ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாம் கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ட்ராவலில் போகும்பொழுதுலாம். ஒரு மனிதன் பிரயாணம் பண்ணும்போது அவ்வளோ பண்ணும்பொழுது நமக்காக ஆண்டவர் ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு வச்சுருக்காங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நாளைக்கு நடக்க போகிற ஆபத்து, அசம்பாவிதம், பிரச்சனைகளுக்கு முன்னாடியே போய் அதை முற்றுப்புள்ளி வைக்கிறவர் நாடகம் கத்து. அல்லேலூயா. எதிரிகள் வெட்டின குழியிலே அவர்கள் அகப்பட்டார்கள். வேதம் சொல்றது அவருடைய கால்கள் அகப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னாடி எல்லாவற்றையும் கோணலான வழிகளை, கரடுமுரடானவை சமைப்பார். அப்ப ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கும்போது முன்னும் பின்னும் தேவ தூதர்கள் நமக்கு காவலாய் வருகிறார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே
அப்போ ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு இதுதான் நான் சொல்ல முடியும். இந்த உயர்ந்த இடம், உயர்ந்த ஸ்தானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல். அவங்க போற இடம் மட்டும் என்ன இருந்துச்சு, மேலே அப்படியே இருந்துச்சு. காலையில அவங்களுக்கு அந்த வெயில் சூடு வராமல் இருக்கிறதுக்கு மேல ஒரு மேகம், இரவுல கொஞ்சம் குளிரா இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு கதகதப்பா ஒரு அக்னிஸ்தம். இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க, என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இதை விசுவாசிக்கணும். நான் ஸ்பெஷலானவன். என் ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தலத்துல, உயர்ந்த அடைக்கலத்துல, ஒரு உலக மனிதனுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட அதிக பாதுகாப்பை என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நெருக்கத்துக்குள்ள வந்துட்டோம். நெருக்கத்தில் வந்த நமக்கு அவர் நம்மை தாங்கி நடத்தி நம்மை உயர்ந்த இடத்துல அவர் வைக்கிறார். மூன்றாவது சொல்லுங்க, பெருக்கம். சொல்லுங்க, நெருக்கம், நெருக்கம், உயர்வு, பெருக்கம். நெருக்கம், உயர்வு, பெருக்கம். உயர்வு இப்படி போகும், பெருக்கம் கொஞ்சம் பெருத்து போயிட்டு இருக்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. பேண்டெல்லாம் இஞ்சிலாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஃபாஸ்டிங் பண்ணால் கொஞ்சம் லூஸாக இருப்பாங்க. ஆமாம், புது சட்டை வாங்கி போகிற நிலைமை ஆகிப்போச்சு. இல்லையா? அப்போ எதுக்காக சொன்னா, உயரம் என்பது இப்படி போகும், பெருக்கம் என்பது வசனம் இடதுபுறமும் வலதுபுறம் என்ன செய்யும், இடம் கொண்டு பெருகுவார். அப்போ நல்ல ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது தோத்திரம் உன்னத பாட்டு 6:3, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆடு எங்க மேயும்? இங்க சொல்லப்பட்ட வசனம் எப்படி மேய்கிறார்? இந்த வசனத்துக்குள்ள எங்க மேயணும்? மேய்ப்பார். லீலி புஷ்பங்களுக்குள்ளே கர்த்தர் மேய்க்கிறார். சரி, இப்ப மேய்ச்சல் அப்படின்னாலே பெருக்கத்தை குறிக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அறுவடை என்றாலே ஒரு பெருக்கத்தை, கண்ணீரோடு விதைக்கிறவன் அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறான், அழுது கொண்டு போகிறான். அதை அறுத்து வரும்போதோ எப்படி வரணும், கம்பீரத்தோட. அப்ப அந்த பெருக்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு கம்பீரமான ஒரு அறுவடையை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம மாறினதுனால, ஒரு நெருங்கிய உறவு நம்ம இடத்துல நெருக்க வந்ததுனால, ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சதுனால, இந்த உலகத்துல நம்மை சரியான பாதையில கொண்டு போக விரும்புகிறார். அந்த பெருக்கத்தின் பாதைக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்டு மேய்ப்பர் ஆடை கொண்டு போய் வறட்சியான இடத்துல வைக்க மாட்டாரு. நல்ல பசுமையான புல்வெளியில பசுமையா பறந்து விரிந்திருக்கக்கூடிய பெருக்கமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் ஆடை மேய்க்க ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வசனமானது லீலி புஷ்பங்களுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்றாரா? இந்த லீலி புஷ்பம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அதோடைய மரம் வெள்ளை பட்டையா இருக்குமா. அந்த மரத்தோடைய வாசனை 400 கிலோமீட்டர் அளவுக்கு வாசனை இருக்கும். கரங்களை தட்டி கதை சொல்றேன். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லீலி புஷ்பம் ஒரு வெள்ளை பட்டை போல ஒரு மரமா இருக்குமா, அடர்த்தியான ஒரு மரமா இருக்குமா. அந்த புஷ்பம் அது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 400 கிலோமீட்டர் வாசம் அடிக்குமா. ஹலோ, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய பெருக்கம் சென்னை வரைக்கும் போகும். இங்க இருந்து சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர்? 400 கிலோமீட்டர். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய பெருக்கம் லீலி புஷ்பத்துக்குள்ள ஆண்டவர் மேயறனா, அந்த லீலி புஷ்பத்தினுடைய வாசல் 400 கிலோமீட்டருக்கு வீசுன்னு சொல்லி பதிவு இருக்குது. உண்மையான பதிவு இருக்குது. நீங்க வீட்டுல போய் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருக்கம் நீங்க எந்த லெவலுக்கு நீங்க போறீங்கன்னு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நச்சான்பட்டியில உங்களை குறித்து கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் தான். அதே உங்களை புதுக்கோட்டையில் பேசுகிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதே உங்களை கடல் கடந்து பேசுகிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் தான். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நம்முடைய வாசனை பறந்து விழுக போகுது. அதில் கர்த்தர் நம்ம மேய்த்து கொண்டு போக போகிறார். ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் வசனத்தில் வாசிக்கிறோம், கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனை, ரட்சிப்படைவர்களுக்கோ ஜீவனுக்கு எதுவான வாசனை என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். ஆமென்.
நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நற்கந்தமாய் இருக்கிறீர்கள், அவர் நறும மனமாய் இருக்கிறீர்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். வாசனை வீசக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்று நமக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப நேசருடையவர் என்று சொல்லி அந்த இடத்துல ஆரம்பிச்சா நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருந்ததுனால கர்த்தர் நம்மை கொண்டு போகிற தூரம் வெகு தூரம். அதாவது நீங்க எலியாவை பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிட்டார். ஆண்டவரே என்னோட ஜீவனை எடுத்துக்கோங்க, நான் டிராவல் பண்ண முடியாது, அவ்வளோதான் முடிச்சு போடுறேன், என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வாசனையை அவன் வந்து நல்லா பெருகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு பெருக்கத்தை பார்க்க வைக்கணும்னு சொல்லி என்ன கொடுக்குறாரு? அப்பமும் கொடுத்து ஒரு தெம்பு கொடுத்து, நீ போகிற தூரம் என்னடா என்ன வெகு தூரம், 3 நாள் வரைக்கும் சாப்பிடலையா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? 3 நாள் வரைக்கும் நடந்து போயிருக்காரு பாருங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற அந்த சாப்பாடை சாப்பிட்டு உங்க ஆவிக்குரிய பசி தீர்கிறது. அல்லேலூயா. இந்த பசி ஆண்டவர் மாற்றி வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்க உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமென். 5 அப்பமும் 2 மீனும் அந்த இடத்துல ஒரு பெருக்கம் கிடைச்சிச்சு. மீதம் 12 கூட. பேதுரு மீன் பிடிக்கும் போது ஒரு பெருக்கம், வலை இழுக்க ஒரு ஆசை. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெருக்கம், 3000 பேர் ஒரு பக்கம் வச்சுக்கிறாங்க, அப்புறம் 5000 பேர் என்ன பண்றாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன். அல்லேலூயா. பெருக்கம் எப்படி வருது பாருங்க, ஒரு மனிதனோட லைஃப் எப்படி மாறுது பாருங்க. அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் எப்படி வருது, ராஜாவா மாத்தி அவனுடைய அரசாட்சியின் காலம் பொற்காலமாய் விளங்கினது. அவனுடைய மகன் சாலமோனுடைய ஆட்சி காலம் அதை விட பொற்காலமாய் விளங்கினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணணும்னா சில நஷ்டமான ஆமென் நமக்கு இடையூறா இருக்கிற தோல்விகளை ஆண்டவர் வெற்றிப்படியாய் மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட லீபோன்னு அந்த காரியத்துக்குள்ள நம்மை மேய்த்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மேய்ச்சலிலே நீங்க திருப்தி காண்பீர்கள், அந்த மேய்ச்சலிலே அறிவடை காண்பீர்கள், அந்த மேய்ச்சலிலே சுகத்தை காண்பீர்கள், அந்த மேய்ச்சலிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அந்த பெருக்கத்தை நீங்க பார்ப்பீங்க. எத்தனை பேர் இந்த காலையில் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். நம்மளுக்கு நம்மளை விரும்பி சொல்ற வார்த்தை, நான் உன்னை என்கிட்ட இழுத்துக்கிறேன், ஆமென், நெருக்கப்படுத்துறேன். 2வது உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறேன். 3வது உங்களுக்கு பெருக்கத்தை தரேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து ஆண்டை நோக்கி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் உங்களை அபிஷேகத்தில் நடத்த விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அபிஷேகத்தில் நடத்த விரும்புகிறேன். சில சோர்வுகளோடு நீங்கள் இருக்கிறத பார்க்குறேன். அதெல்லாம் கர்த்தர் மாற்றுறாரு. இந்த வசனத்தை வச்சு நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ ரிபலதரபா, உமக்கு நன்றி 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடிங்க, எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ எங்களை மேலே பிரியமாக இருக்கீங்கப்பா. உங்களோடு கூட ஒரு மனிதன் ஆண்டவர் நெருக்கமாக இருந்தால் அவன் வாழ்க்கை மாறுது, அவன் நிலமும் மாறுது. தேங்க்யூ ஜீசஸ். நான் இன்னைக்கு இந்த இடத்துல யோசிக்கிறேன், இந்த இடத்துல இந்த புல்பிட்ல நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு காரசாரமும் கிடையாது, பேச தெரியாது, நடக்க தெரியாது, ஊழியம் செய்ய தெரியாது. ஒரு காலத்தில் திக்குவாயும் வந்த நாவு. ஆனால் அவருடைய இடது கை என்னை தாங்கினது, அவர் வலது கரம் என்னை தேற்றினது. நான் ஆண்டவரை எவ்வளோ நெருங்கணும்னோ, நெருக்கம் வர 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 என் நடை, உடை, பாவனைகள், பேச்சுகள், திறமைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. நான் பேசிட்டு இருக்க இந்த வார்த்தை கணீர் என்று வருதுன்னா இதுக்கு நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நான் பேசும்போது குழந்தை வயசு தான் வரும். என்னோட 15 வயசுல என்னோட வயசு கேட்டீங்கன்னா குழந்தை மாதிரி தான் பேசுவேன். ஆண்டவரே, குரல் வளத்தை தொட்டு சத்துரு நடுங்குற அளவிற்கு கர்த்தர் அந்த குரலை கொடுத்திருக்கிறார். இந்த பண்புல நிற்கிறதுக்கு என்னால் ஒன்றுமே இல்லை. நான் ஜெபம் பண்ணி தான் அது நடக்கும், நான் ப்ரேயர் பண்ணி தான் அதிசயம் நடந்துச்சு. நான் சொல்றதுக்கு தகுதி இல்லை, பெருமை பாடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. என் தேவனால் கூடும். கர்த்தர் என்ன ஒரு கருவியாக தான் இந்த இடத்துல வச்சு பயன்படுத்திட்டு இருக்காரு.
ஆனா அது மேன்மையான கருதுறேன், அது மேன்மையா கருதுறேன். தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒரு சீக்ரெட் என்னன்னா, இந்த நெருக்கம் உங்களை பல விதத்துல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இழுத்துக்கொள்ள, ஆண்டவரே கேளுங்க, ஏசப்பா என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னாடி ஓடி வரப்பா. அறைக்குள்ள அழைத்து சொல்லும், மோடு கூட ஒரு நெருக்கத்துல நான் இருக்கணும், அன்பில களி கூறணும், ராஜரசத்தை பார்க்கிற நேசம் ஆண்டவரே இன்பமானது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையே, மனவாட்டியே, ஆண்டவர் மணவாளனாகிய இயேசு உனக்காக காத்திருக்கிறார், உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதான் பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன் பக்கம் இழுத்தார். இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலை வசனம் இருக்கு, உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன், வெள்ளியை புடமிடுவது போல நான் உன்னை புடமிட்டேன். கர்த்தர் குழியிலிருந்து தூக்குறவர், ஆண்டவர் இழுத்துக் கொள்ளுகிறவர், மேலே இழுத்துக் கொள்ளுகிறவர், மேலே இழுத்துக் கொள்ளுகிறவர். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கரம் உன்னை இடது கையினால வலது கரத்தினால தாங்கி கொண்டு மேலே புஷ் பண்ணி தூக்குறது. இடத்திலிருந்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு உயர்வுக்குள்ளாக, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக, ஒரு நன்மைக்குள்ளாக அவருடைய கரத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். ஷாகாதா ராபாலாரா, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவனே உமக்கு நன்றி, 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 நன்றி. தாயின் உறவு, தந்தையின் உறவு அவரிடத்தில் இருந்தது. என் உலக தாய் தகப்பனால எதுவுமே தர முடியல. இன்னைக்கு வரைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்க அப்பா அம்மாட்ட வந்து இது வாங்கணும், எங்க அப்பா அம்மா இது கொடுக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. எங்க அம்மாவுக்கு நான் நன்றி சொல்றேன். இப்ப நல்ல ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அவர் மூலமா ஏற்படுத்தி தந்தார். இன்னைக்கு நான் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. எந்த எதிர்பார்ப்புகள் இல்லாம இந்த ஊழியத்துல நாங்க எங்க திருமண வாழ்க்கையை நாங்க அன்னைக்கு நின்னதுனால எனக்கு ஆண்டவர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல சபா மக்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த உறவு தான் கர்த்தர் நியமிச்ச உறவு. அதனால என்னை நான் தேற்ற முடியுது. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களையும் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. உலக தாய் தகப்பனால எனக்கு ஒரு வீடு கூட கட்டித்தர முடியாது, ஒரு 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் பணம் கூட எங்க உலக தகப்பன் தாயினால கொடுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஒரு வருஷத்துல பல லட்சம் என் கையில வந்துட்டு போகுது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமானுங்க, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமானுங்க. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. 500 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு நாள் போய் நான் நின்னேன் இந்த ஊழிய ஆரம்பத்துல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் 1000 பெருக செஞ்சிருக்கிறார். அப்பா உனக்கு நன்றி ராஜா. நீங்களும் அப்படித்தான். உங்களுடைய ஃபர்ஸ்ட் சம்பளம் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கையில நீங்க எவ்வளவு தவணை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பெரியவர் அல்ல. நினைவு கூறுகிற தேவன். ஆண்டவரோடு கூட நெருங்கின பிள்ளைகளுக்கு அந்த ருசி பார்த்தல் தெரியும். இன்னும் ஒரு நெருக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இன்னும் ஒரு நெருக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா தேவனே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி. உலக மனுஷனா இருந்தேன்னா எனக்கு நிச்சயமா பாதுகாப்பு கிடைச்சிருக்காது. பாவத்துல விழுந்திருப்பேன், உபத்திரவப்பட்டிருப்பேன், கஷ்டப்பட்டிருப்பேன். படிப்பில்லைனால நான் ஏதாவது ஒரு மெக்கானிக் வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்கலாம். ஆனா என் தேவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்போடு இன்னைக்கு நான் நிக்கிறேன். உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு குயவனோட கரத்துல நீங்க அவரை நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை உருவாக்குற விதமே தனி, கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதமே தனி. ஸ்பெஷல்
ஸ்பெஷல் பாதுகாப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன். 1000-10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. சர்ப்பத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் பால சிங்கத்தின் வலுசர்ப்பத்தின் மிதித்து போடுவேன். நான் ஏன்னா அவரிடத்துல வாஞ்சியா இருக்கேன், அவரிடத்துல வாஞ்சியா இருக்கேன். அவர் என்ன உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கிறார். ஆபத்து காலத்துல உதவியை தேடி மனுஷனிடத்துல ஓடல. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னை தப்புவித்து கனப்படுத்தி அவர் உயர்ந்த அடைக்கலத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் ஏசப்பாவோட பாதுகாப்புல இருக்கேன். மானதண்டி சொல்றேன், நான் ஏசப்பாவோட பாதுகாப்புல இருக்கேன். இதல ஷே அந்தரா நதல அந்தரா கரா ரகதனி அந்தனோ மோஷல் பௌத்ரியா கடா தின்னி அந்தரா காதனே இஸ்பல்லா காத்துனா மாக்கியா துபி கராதலா ஏவரா ஷேத்யனரியா கரா. ஹalleluya ஹalleluya. ஓ ஜீசஸ். உலக மனிதனுடைய பாதுகாப்பு கர்த்தர் எனக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தந்திருக்காரு. விசுவாசத்தை பாருங்க. தேவனுடைய சேஃப் ஜோன்குள்ள இருக்கீங்க, ஒரு பாதுகாப்பின் வேலைக்குள்ள இருக்கீங்க. விட்டு போகாதீங்க, வெளியே போகாதீங்க, கர்த்தரை விட்டு போகாதீங்க. மாம்சீக என்ன வேண்டாம், மாம்சீக முடிவு வேண்டாம், மாம்சீக சிந்தனைகள் வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வேலைக்குள்ளாக, அந்த பாதுகாப்புக்குள்ளாக, அந்த அரணக்குள்ளாக ஒப்புக்கொண்டு 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 தேவனுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். Oh, thank you, Jesus. பெருக்கும். சும்மா ஆண்டவர் நம்மள அழைச்சு வரல. தரித்திரன் ஆகிறதுக்கு வரல, பிச்சை எடுக்கிறதுக்கு விடல. உன்னை என்ன ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு, உன்னை என்ன பெரிய பெருக்கத்தை கொடுக்கிறதுக்கு, உன்னை எங்களையும் ஒரு பெரிய லெவல்ல கொண்டு வரதுக்கு, அநேகர் கண்கள் வெக்கப்படுகிற அளவிற்கு, அநேகர் கண்கள் அல்லேலூயா பார்க்கிற அளவிற்கு இந்த நிலைமை மாறும். புல்லுள்ள இடங்கள்ல கர்த்தர் மேய்க்கிறான்னு தாவீது பாடினாலும் உன்னத பாட்டு அவங்க மகன் அப்பா சொன்னது புல்லு, மகன் சொன்னது லீலி புஷ்பத்துல கர்த்தர் மேய்க்கிறான். லீலி புஷ்பத்தினுடைய பெருக்கம் 400 மைலா. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சாட்சி, உன் வாழ்க்கையின் சாட்சி அநேகருக்கு பெருக போகிறது. அநேகருக்கு அது ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ண போகுது, ஒரு மகிமை உண்டு பண்ண போகுது. கர்த்தர் மேய்ச்சலுக்குள்ள கொண்டு போறாரு, ஒரு பெருக்கத்துக்குள்ள கொண்டு போறாரு. தீர்க்க தரிசனமா சொல்றேன், 4 பேருக்கு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். இந்த கூட்டத்துல வந்து 4 பேருக்கு சொல்றேன், உன்னுடைய பெருக்கத்தை கட்ட இந்த ஸ்பாட்ல இந்த இடத்துல நியமிக்கிறாரு. ஒரு பெரிய பெருக்கம் வாழ்க்கையில வருது. பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். கர்த்தரை வல்லவர், கர்த்தரை வல்லவர், கர்த்தரை வல்லவர், கர்த்தரை ஆளுகை கரம், கர்த்தரை ஆளுகை கரம் பெற்றுக்கொள். அக்கினி அபிஷேகம் கொண்டு வருது. மகிமை 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 இன்னும் வருது, இன்னும் மேல வருது, இன்னும் மேல வருது, இன்னும் மேல வருது. நிக்க முடியாத அளவுக்கு, நிக்க முடியாத அளவுக்கு அக்கினி 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 அக்கினி. உண்மையா இருப்ப ஆண்டவரே, உமக்கு விரோதமா வார்த்தைகளை விட மாட்டேன் ஆண்டவரே, பேச மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்ற மாத்திர கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் உங்களோடு கூட நெருங்கிட்டேன். நான் விசுவாசிக்கிறேன். என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கீங்க, நான் விரும்புகிறேன். இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் தீர்க்கதரிசனமா ஆண்டு வெளிப்படுத்திட்டே இருக்காரு. ஆண்டோட பிரசன்ஸை நான் பார்க்குறேன். தேங்க்யூ லார்ட். சாதாரணமாக இருக்க வேண்டாம், உதாசீனமாக இருக்க வேண்டாம். பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் கண்ண மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, நிரம்புங்க பார்க்கலாம். நீங்கள் நிரம்புங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நிரம்புங்க பார்க்கலாம். சிலருக்கு இந்த நிமிஷத்துல ஒரு வியாக்கியானம் பண்ற ஒரு வரத்தை கொடுக்குறேன்.
அந்நிய பாஷை பேசவும் அதுல இருந்து வியாக்கியானம் பண்ண போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை சிலருக்கு கத்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவர் 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 பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. விடாதீங்க விடாதீங்க. மற்றவங்க கையை உயர்த்தி சோமனிட்டே பேசிட்டே இருங்க. கத்தர் பேசிட்டே இருக்கிறார். இன்னொருவர் கூட கத்தர் பேசுறாரு. இன்னொருவர் கூட வேறொருவர் கூட இந்த இடத்துல பேசுறாரு, உணர்த்துறாரு. வேறொருவர் இந்த இடத்துல பெருமூச்சோடு கூட நிற்கிறீங்க. கத்தர் பேசுறாரு. புதிய நாமங்கள், புதிய வாசைகள், புதிய கிருபைகள் இந்த சபை நிரம்பட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஜெபிக்கிறவெல்லாம் மாறட்டும், துதிக்கிறவெல்லாம் மாறட்டும், ஊழிய செயலாம் மாறட்டும், அன்றைய நேசிகளை மாறட்டும், உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தலாம் மாறட்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய அப்பா சொல்லிருக்கிறோம் எல்லா காரியத்திலும் ஒரு மாற்றம் வரட்டும். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்க, பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி ஷத்தரபல. பக்கத்துல கை பிடிச்சு ஜெபம் பண்ணி ஷத்தரபல. Amen. Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. இந்த இடத்துல சகோதரர் 2 பேர் கர்த்தர் அழைக்கிறார். முன்னாடி வாங்க. ஜான் பிரதர், சங்கர் பிரதர் முன்னாடி வாங்க. ஜான் பிரதர், சங்கர் பிரதர் முன்னாடி வாங்க. இங்க வந்து நில்லுங்க. இந்த பக்கத்தில் 2 பேரை கர்த்தர் அழைக்கிறார். செசிலி டீச்சர் வாங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ. ஜான்சி வாங்க. கர்த்தர் 2 பேரை அழைக்கிறார். ஜான்சி, செசிலி டீச்சர் 2 பேர் வாங்க. தேங்க் யூ ஜீசஸ். தேங்க் யூ. முன்னாடி திரும்பி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இப்போ இவங்க ஜெபம் பண்ண போறாங்க. நீ திரும்ப கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இவங்க சகோதரிகளுக்கு இவங்க ஜெபம் பண்ண போறாங்க, சகோதரிகளுக்கு இவங்க ஜெபம் பண்ண போறாங்க. கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒரு அக்கினி இறங்கி வரப்போகுது.
2 பேரும் கத்தர் கூப்பிட சொல்லியிருக்கிறார். கத்தர் ஒரு சிறந்த ஒரு கிஃப்டை கத்தர் கொடுக்கிறார். திரும்பி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்சா போய் அவங்க தோல்ல கை வச்சு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. கத்தர் சொன்ன பயன்படுத்துங்க. Thank you, Jesus. Glory. Name of Jesus. Thank you, Lord. அந்த பக்கம் திரும்பி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சகோதரருக்கை ஜெபம் பண்ண கர்த்தர் உங்களை திரும்பி ஜெபம் பண்ணுங்க. Thank you, Lord. Amen. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Amen. வல்லமையை வெளிப்படுத்த இந்த நபர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென். இரண்டாவதாக சுவிசேஷத்தை வெளிப்படுத்த சிலரை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். மரியா சிஸ்டர் வாங்க முன்னாடி. சுவிசேஷத்தை கர்த்தருக்காக அறிவித்து ரட்சிப்புகளை நடத்த மரியா சிஸ்டர், அடைக்கமை சிஸ்டர் 2 பேரும் இந்த பகுதியில் வாங்க. கர்த்தர் மேல ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுக்கிறாரு. லதா சிஸ்டர் வாங்க. ஆமாம், இந்த 3 பேர் மேல கர்த்தர் ஒரு சுவிசேஷ பாரத்தை வைக்கிறார். ஆமாம், நீங்க போய் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது அங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. ஆமாம், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி. அப்படிங்க பன்னீர் செல்வம் அவர்கள் முன்பாக வாங்க. கர்த்தர் அவர்களுக்குள்ள ஒரு சுவிசேஷ அபிஷேகத்தை தரார். ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் அவங்க பழனிசாமி அவருக்குள்ள கர்த்தர் ஒரு சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் முன்னாடி வாங்க. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. நன்றி. Hallelujah. சங்கப்பர் அவருக்கும் கர்த்தர் ஒரு சுவிசேஷ பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Hallelujah. நன்றி. அபிஷேகம் பெற்று நிறைய பேரை சுகப்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கிற 2 பேரை நான் வரவழைச்சிருக்கேன். அவங்க மூலமா கர்த்தர் சபையில அபிஷேகத்தின் மூலமா வெளிப்படுத்த போறாரு. 2வதாக சுவிசேஷ இந்த சபை வர்றதுக்கு இந்த பிள்ளைகள் ஒரு பங்காளிகளா இருக்க போறாங்க. நிறைய நூற்றுக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை அவங்க சொல்லி கர்த்தர் கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய காரியங்களை ரத்தம் ஓ மகிமையின் கர்த்தருடைய ரத்தம். ரத்தம். ஓ thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை உலகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வேலைக்காக பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் காலையில் கொடுக்கிறார். உனக்கு இந்த அழைப்பை நான் கொடுக்கிறேன். அபிஷேகம் பண்ணுவதற்கு அழைப்பு கொடுக்கிறேன். அசுத்தாவிகளை கொடுத்துவதற்கு அழைப்பு கொடுக்கிறேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறேன். ஆமென். நெருக்கம் வந்துருச்சு. கர்த்தருடைய நெருக்கம் வந்துருச்சு. கர்த்தர் உயரம் வந்துருச்சு. கர்த்தருடைய பிறகு செய்ய போறாரு. அகஸ்டின் ஐயா சன்னாசி, அதாவது ஜேக்கப்பை முன்னாடி வாங்க. சில பொறுப்புகளை கர்த்தர் மேல கொடுக்கிறார். சபையின் காரியங்களை செய்வதற்கு சில பொறுப்புகளை உங்களுக்கு தராரு. அகஸ்டின் ஐயாவுக்கும் அருமையான ஜேக்கப் ஐயாவுக்கும் கர்த்தர் முன்னாடி வாங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ பிபலா ரகதனமா ஜான்பதன் வந்தவர்கள் ஷபரவலா. ஹல்லேலூயா. இந்த 3 பேருக்கும் கர்த்தர் சில பொறுப்புகளை அவங்க கைகளை கொடுக்கிறாரு. இந்த சபையில அவருடைய காரியங்களை நிறைவாக செய்வதற்கு கர்த்தர் இவங்க மேல அந்த கடமையை வச்சிருக்கிறாங்க. ஓ துணிங்க ஒரு பிரசன்ஸ் வரட்டும், ஒரு மகிமை வரட்டும். இணைந்து செயலாற்ற செயல்பட காரியத்தில் முன்வந்து நிற்பதற்கு கர்த்தர் முன்குறித்ததற்காய் அவர்களுடைய வேலையை செய்வதற்கு, கர்த்தருடைய வேலைகளை செய்வதற்கு, கர்த்தருடைய ஆலயத்தின் பணி நிறைகளை செய்வதற்கு, திட்டங்களை தீட்டுவதற்கு கர்த்தர் இன்றைய தினம் மூப்பர்களாக ஆமென் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க.
Hallelujah, hallelujah. நன்றி 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 நன்றி. ஆமென் 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 ஆமென். ஜான்சி கர்த்தர் அழைக்கிறார். வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு எழுப்புதல் மகள் மூலமாக கர்த்தர் இந்த திருச்சபை கொண்டு வரப்படுறார். ஆமென் ஹல்லேலூயா. செலின் ஜான்சி 2 பேரும் கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. 2 பேரை கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. 2 பேர் இங்கே வாங்க. உங்களுக்காக அந்த ஜெபம் பண்ணப்படுற சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையும் இந்த திருச்சபையில கர்த்தர் உங்களுக்கு கரத்தில் கொடுக்குறாரு. நீங்கள் கவனமாக, நாங்கள் சொன்ன ஒவ்வொருவரும் கவனமாக இருக்கணும். கர்த்தர் எந்தெந்த பொறுப்புகளை வச்சிருந்தாலும் அதில் பயணிக்க விரும்புங்க. இது நான் முடிவு பண்ணவே இல்லை, நான் எடுத்துட்டு வரவே இல்லை. இந்த ஸ்பாட்ல கர்த்தர் என் கூட பேசிட்டு இருக்காரு. முடிவு பண்ணிட்டு வரல. கர்த்தர் இந்த இடத்துல சொல்றதை நான் பதிவு பண்ண விரும்புறேன். சரி, ஜான்சி முன்னாடி வந்துட்டாங்க. ஜெபம் வாலிபர்களை, சிறு பிள்ளைகளை கர்த்தர் கரத்துல கொடுக்கிற அநேக வாலிபர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஊழியத்தில், வாலிபர்கள் ஊழியத்தில் இந்த பிள்ளைகள் வளரட்டும். மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. தேங்க்யூ. நன்றி. என்னோடு கூட உடன் ஊழியர்களாக அருமையான பிரியா, அருமையான அமைச்சி 2 பேரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். பிரியா எனக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் பாஸ்டரா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாரு. பிரியா கர்த்தர் அசிஸ்டன்ட் பாஸ்டரா, அதே போல அமைச்சு எல்லா ஜபங்களிலும் இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களாக அவங்க இருக்க போறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளைகளை 2 பேர் மேல கையை நீட்டி முன்னாடி வாங்க ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உடன் ஊழியக்காரா ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் எனக்கு அடுத்த வேலையை மனைவி செய்ய போறாங்க. அதுபோல என்னுடைய பாட்டி அவங்க இந்த ஜபத்துல ஊழியத்துல எல்லா காரியத்திலும் உங்களோடு கூட ஒத்துழைப்பு அதை செய்ய போறாங்க. அதனால இந்த 2 பேத்துக்காய் கரங்களை கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வல்லமையோடு ஜெபம் பண்ணுங்க. ஈபாலா ராபாலா ஷாபாராபா ஈபாலா தாராபா. இன்றைக்கு நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நான் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே நான் நிரப்புகிறேன். இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் பாதுகாப்பா இருந்து நீர் வெளிப்படுத்துங்க, உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஓ ரிபலதரா, உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே, உம் சித்தம் செய்யணுமே. உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே. நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. சிலரை கர்த்தர் சீசர்களாக மாற்ற போறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சிலருக்கு கர்த்தர் வைத்ததை கர்த்தர்